இன்னைக்குரிய டிவோஷன் என் கடவுள் யார்? யாத்திரையாகமம் 32:23. கர்த்தர் சீனாய் மலையில மோசேய ஏறி வரபடி சொல்றாரு. மோசே சீனாய் மலையின் மேல ஏறி கர்த்தருடைய சமூகத்துல பிரவேசித்தான். அவரு போகிறப்ப ஜனங்களை விசாரிப்பதற்காக ஆரோனையும் ஊரையும் அவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு போறாரு. மோசே தேவ பர்வதத்துல 40 days அவரோட தனித்து இருந்தாரு. கர்த்தர் அவனுக்கு 10 கற்பனைகளை கொடுத்து நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் மோசேக்கு சொல்லி அதன்படி ஜனங்கள் நடக்கிறபடி கட்டளையிட்டு இருந்தாரு. 40 நாட்கள் முடிஞ்ச பிறகு கர்த்தர் தன்னுடைய கைகளினால் எழுதி கொடுத்த அந்த 10 commandments அடங்கிய 2 கற்பலைகளை தான் கைகள்ல பிடித்து கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வராரு. தூரத்துல வரப்பயே இஸ்ரவேலருடைய பாளையத்துல ரொம்ப ஆரவார சத்தம் கேக்குது. பக்கத்துல போகிறப்ப அவங்க ஒரு பொன் கன்றுக்குட்டி சிலைய செஞ்சு அதுக்கு முன்பாக அருவருக்கத்தக்க வகையில ஆடி பாடி கொண்டிருந்ததை மோசே பாக்குறாரு. ரொம்ப கோபம் அடைந்த மோசே தன்னுடைய கையில் இருந்த அந்த கற்பலைகளை உடைத்து போட்டுறாரு. அந்த பொன் கன்றுக்குட்டிய உடைச்சு அதை சுட்டெரிச்சு அதை பொடி பொடியாக்கி அதை தண்ணீரில கரைத்து அந்த ஜனங்களை குடிக்கிறபடி கட்டளையிடுறாரு. மோசே ஆரோனை பார்த்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு கேக்குறாரு. இத்தனை பெரிய பொல்லாங்க செய்ய நீயே காரணமா இருந்தன்னு ஆரோன்ட்ட கேக்குறாரு. இந்த ஜனங்கள் தான் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுன்னு சொன்னார்கள் அப்படின்னு இந்த வசனத்துல சொன்ன மாதிரி ஆரோன் சொல்றாரு. ஜனங்கள் அவ்வளவு கடவுள் மேல் அக்கறை உள்ளவர்களா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஜனங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கிறது அப்படிங்கிறத மக்களுக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் காட்டதான் கர்த்தர் டிலே பண்ணிட்டே இருந்திருக்காரு. தங்களை வழி நடத்தி வந்த யெகோவா தேவனிடம் முழுமையாக அந்த மக்கள் தங்களை ஒப்பு கொடுக்கல. அவங்க இருதயம் இன்னமுமே எகிப்தின் மேலையும் எகிப்தின் தெய்வங்கள் மேலையும் எகிப்துல இருந்த இன்பங்கள் மேலையும் தான் இருக்கு அப்படிங்கிறத காட்டுவதுக்கு தான் கர்த்தர் இந்த டிலே பண்ணிட்டு இருந்திருக்காரு 40 days மோசேவை. அவர்கள் சொன்ன வார்த்தைகள்ல இருந்து சில விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒரு 3 விஷயம் நம்ம அறிந்துக்கலாம். ஃபர்ஸ்ட், தெய்வங்களை நம்ம உண்டு பண்ண முடியும். ஏன்னா எகிப்துல ஏராளமான கடவுள்களை அவங்களே உருவாக்கிக்குவாங்களாம். 2வது, தெய்வம் நம் கண்களுக்கு பார்க்க கூடியதாக இருக்கணும். அது ஏதோ ஒரு பறவையோ இல்ல ஒரு அனிமல், ஒரு ஃபிஷ், இல்லைன்னா நம்ம பார்க்கும் ஒரு கிரியேஷன் வடிவத்துல இருக்கணுங்கிறது தான் அவங்க நம்பிக்கையா இருந்திருக்கு. 3வது, தங்களுடைய இச்சைகளின்படி நம்ம நடப்பதற்கு அது அனுமதிக்க வேண்டும். ஏராளமான கட்டளைகளை பின்பற்ற சொல்லும் பரிசுத்தமான கடவுள் அவங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்க நினைச்சாங்க. இன்னைக்கும் கூட இப்படிப்பட்ட பல தெய்வங்களை நம்ம உண்டு பண்ணி கொண்டேதான் இருக்கோம். கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க கூட சிலருக்கு அவங்களுடைய படிப்பு தான் தெய்வம், சிலருக்கு அவங்க வச்சிருக்கிற பணம் தான் தெய்வம், சிலருக்கு அவங்க வகிக்கிற பதவி தான் தெய்வம். இப்படி ஏராளமான பொன் கன்றுக்குட்டிகளை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு சொரூபமா ஒரு விக்கிரகமா உருவாக்கி வச்சிருக்கோம். அவைகளை எல்லாம் உடைச்சு பொடி பொடியாக்கி மெய் தெய்வம் இயேசு அவரை மட்டும்தான் வணங்குவோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும். ஆமேன்.